මායවැය විවාදයේදී රටටම කිව්වා நான் பாராளுமன்றத்திலும் கூறினேன். வியத்புர என்ற வீட்டு தொகுதி காணப்பட்டது. அந்த வீட்டு தொகுதியில் 5 பிளாக்கள் உள்ளன. அதில் பி பிளாக் உள்ளது. அதில் 101 வீடுகள் உள்ளன. அந்த 101 வீடுகளில் கடந்த போராட்ட களத்தில் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய வீட்டினை வழங்குவதற்கு சபாநாயகர் யோசனை முன்வைத்தார். அப்போது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வீட்டிற்கான உண்மையான பெறுமதியினை வழங்க முடியாது என கூறினர். அதன் பின்னர் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை முன்னெடுத்தனர். வீடுகளை நிர்மாணிப்பதற்கு எடுத்துக்கொண்ட பெறுமதிக்கு உதாரணமாக அந்த வீட்டினை நிர்மாணிப்பதற்கு 10 மில்லியன் சென்றது என வைத்துக் கொள்வோம். அந்த வீட்டினை நிறைவு செய்த பின்னர் அதன் பெறுமதி 20 மில்லியன் என்று வைத்துக் கொள்வோம். அது இரண்டையும் சேர்த்தால் 30 மில்லியன்கள் ஆகும். அந்த 30 மில்லியன்களை இரண்டாக பிரிப்பார்கள். நாம் பாடசாலை செல்லும் போது இரண்டாக பிரிப்போம் அல்லவா? அவ்வாறு பிரிப்பார்கள். இரண்டாக பிரித்தால் 15 மில்லியன். அந்த 15 மில்லியனில் 25 வீதத்தினை ஒரு வருடத்திற்குள் செலுத்த வேண்டும். மிகுதியை 15 வருடங்களில் செலுத்துமாறு அமைச்சரவையில் தீர்மானித்துள்ளனர். அவர்கள் செலுத்தினார்கள். இந்த வீடுகளை எடுத்தமையால் அரசாங்கத்திற்கு 122.5 கோடி நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த வீடுகளுக்கான பணத்தினை சாதாரணமான மக்கள் இவ்வாறு செலுத்துவார்கள். இப்போதுள்ள பெறுமதியை ஒரு வருடத்திற்குள் செலுத்த வேண்டும். இவ்வாறு மக்களின் பணத்தினை திருட முடியுமா? கடந்த 15 வருடங்கள் நடைபெற்ற ஃபைல்களை திறந்து பாருங்கள். ஒரு ஃபைல் உள்ளது. மஹிந்த ஒரு வீட்டினை பெற்றுள்ளார் என்று உள்ளது. ஒரு தவணை மாத்திரமே செலுத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அந்த ஃபைல் காணாமல் போனது. ராஜபக்சவா மஹிந்தவா எதுவும் தெரியாது. முன்னாள் ஜனாதிபதியா எதுவும் தெரியாது. இன்னமும் 50 வீடுகள் வழங்கப்பட உள்ளன. பவித்ரா வன்னியாராட்சிக்கும் வழங்கப்பட வேண்டும். அதனை நிறுத்திவிட்டோம். இதுவே ரணில் விக்ரமசிங்க தொங்கு பாலத்தில் நடந்து நாட்டை காப்பாற்றிய விதமாகும். சாரை பாம்புக்கு மண்ணெண்ணெய் தெளித்தால் போன்ற செயற்பாடே இங்கு இடம்பெற்றுள்ளது.